ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சம்பவம். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிருக்கணும். பட் என்னுடைய மகனின் பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடினதுனால கேக் வெட்டணும். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் டெலிக்ஸ் ஃபேமிலி தான் இந்த டாஸ்க்கு வின் பண்ணாங்க இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்டு வீக்லி டாஸ்க்கில். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். என்னென்னா அந்த லாக்கர் ரூம்குள்ளே அவங்க தான் ஃபஸ்ட்டு போக போகிறாங்க. ஆனால் பிக் பாஸ் ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிட்டார். என்னென்னா 9 செகண்ட்குள்ளே நீங்கள் போய்ட்டு வெளியே வந்துடணும். அங்கே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபுட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஏன்னா அவ்வளோ தூரம் 9 செகண்ட்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதனால் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனா ட்ரெஸ்ஸு, க்ரீன் கலரில் இருக்கிறது ஆக்சசரிஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஃபுட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுட்டு தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. ஆனால் இதில் ஒரு சரியான ட்விஸ்ட்டு என்னென்னா 9 செகண்ட்குள்ளே அவங்க போயிட்டு வரணும். அவங்க கையில் இருக்கிறது 1000 பாயிண்ட்டு. ஸோ 1000 பாயிண்ட்டு கரெக்டாக அவங்க 1000 இல்லை 1000க்குள்ளே எடுத்து வந்தாங்கன்னா சூப்பர் டெலிக்ஸ் ஃபேமிலிக்கு போய்ட்டு அதெல்லாம். சப்போஸ் அவங்க 1000க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே பிக் பாஸ் தான் சூஸ் பண்ணும். இந்த சூப்பர் டெலிக்ஸ்க்கு என்ன போகணுன்ட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, போன அவசரத்தில் காஞ்ச மாடு கம்பளை வந்து பூந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து போயிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாங்க. மோஸ்ட்லி பிங்க் கலர். இதில் வேறு பிங்க் அந்த பாக்ஸ்லேயே வந்து இது சூப்பர் டெலிக்ஸ்க்கு, இது பிக் பாஸுக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த 9 செகண்டில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இவங்க போய் அள்ளிட்டு வந்துட்டாங்க. சரி, வெளியே வந்ததுக்கப்புறமா கவுண்ட் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா சபரி தான் ஃபஸ்ட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் மற்ற 2 பேர் வந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் விட்டா போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எண்ணி பார்க்குறாங்க, 4600 பாயிண்ட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஆடா பாவிகளா, இவ்வளோ கஷ்டப்பட்டா, சரி போ அப்படின்னு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹவுஸ் தான் இப்போ வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க 4600 எடுத்து வந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, கேடியா ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு வின் பண்ணது சூப்பர் டெலிக்ஸ். அவங்களுக்காவது கொஞ்சமாவது கொடுக்கணுமா தோணணுமா இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு சில்லி பவுடர் 250 கிராமு, சிக்கன் 300 கிராமு, அப்புறம் மில்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சூப்பர் டெலிக்ஸ்க்கு ஆப்பிள் ஒரு 200 பாயிண்ட்டு, மில்க் ஒரு 100 பாயிண்ட்டு, அப்புறம் முட்டை 50 பாயிண்ட்டு, வெறும் 350 பாயிண்ட்டு மட்டும் தான் சூப்பர் டெலிக்ஸ் கொடுத்துட்டு மீதியெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. போச்சா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க சூப்பர் டெலிக்ஸ். ஆடா பாவிகளா, நாங்கள் விளையாண்டு நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வீக்லி டாஸ்க்காக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. பட் இது எப்படியோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணார் லாஸ்ட்டு வந்துட்டு, அந்த சிம்பிள் டாஸ்க்கு. இதில் எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அந்த அட்வான்டேஜ் என்னன்றதும் இது வரைக்கும் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே பிக் பாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி சூப்பர் டெலிக்ஸை வந்து வச்சு செஞ்ச விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.